ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, யார் எப்படி மிஷின் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கலாம், அந்த மிஷின் என்ன மிஷினாக இருக்கும், செகண்ட் ஹேண்ட் மிஷினா இல்லை புது மிஷினா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நமக்கு மிஷின் வாங்குறதுல பல குழப்பம் இருக்குங்க. நம்ம அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணி வாங்குறோமே, இது ஓகேவா இருக்குமா, பெஸ்ட்டாக இருக்குமா, எது நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு பல திங்க் இருக்கும். எல்லா மிஷினுமே பெஸ்ட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து நம்ம சின்ன மிஷினா இல்லை பெரிய மிஷினா, பவர் மிஷினா அப்படிங்கிறத பற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி மிஷின் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே சின்ன மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெரிட்டு, சிங்கர், உஷா அப்படின்னு சொல்லி நல்ல பிராண்டடில் இருக்குங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6000க்குள்ளே இருக்கும். இதை விட கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் இருக்குங்க. செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் 2000 அந்த மாதிரி 2000, 3000 அந்த மாதிரி வரும். அதுக்கு புதுசு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு தான். நல்லா இருக்குங்க. குவாலிட்டி பார்த்து பொறுத்து எப்படி இல்லை இப்போ செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அடித்து பார்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக தையல்லாம் நல்லா விழுகுதா, அழுகு படிக்குதா அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. இந்த மிஷின் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரேட்டும் கம்மி தான். ஒரு 4 மிஷின் வாங்கி போட்டு 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அமௌண்ட்டும் கம்மி தான். உங்களுக்கு வந்து சின்ன மிஷின் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இடமும் சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோட்ரு வரும், அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பெடல் பண்ணுவேன், எனக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது அப்படிங்கும்போது நல்லா நான் தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க இதுக்கு ஒரு மோட்டர் இருக்குது, அதுவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க மாட்டேங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பெடல் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க நம்ம ட்ரெஸ் நம்ம தைச்சிக்கலாம்ல. நைட்டி, இந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த நம்ம ஏதோ கோடு அடிக்கிறது இதெல்லாம் வந்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் நடத்துகிறவங்க இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல அந்த மிஷினுக்கும் அடுத்த ஸ்டேஜு இந்த மிஷின். இதுவும் மெரிட்டு, சிங்கர், உஷா நிறையா இருக்குது. பிராண்டடில் நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் இதுவும் முன்னாடி வந்தது தான். நிறையா கடையில் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் இல்லாத கடைகளே இருக்காது. முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருக்கிற நிறையா இருக்கும். இதோட யூசேஜுன்னு பார்த்திங்கன்னா எல்லா துணியுமே தைக்குங்க. இது தைக்காதுன்னெலாம் கிடையாது, எல்லா துணியும் தைக்கும், சூப்பராக தைக்கும். இதுலேயும் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்ரு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒன்றா இது கூட மிஷின் கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டேபிளில் ஹோல்ஸ் போட்டு அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு ரொம்ப பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் இல்லை. இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் மார்னிங் வந்து ஒருத்தங்க அர்ஜென்ட்டுங்க, எனக்கு கண்டிப்பாக ஈவினிங் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருங்க, இல்லை ஒரு சுடிதார் தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அன்றைக்கி சடவுனுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறது, அச்சச்சோ சடவுன்னு எப்படிரா தைக்கிறது அப்படின்னு ஃபீலே பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் பெடல் இருக்குது. மோட்டரோட பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு பெடலில் இது பண்ணி அடிச்சிட்டோன்னா ஜம்முன்னு வேலை முடிஞ்சிடும். நமக்கு அமௌண்ட்டும் ஆச்சு, ஃபீலே பண்ண தேவையில்லை. என்ன கரண்ட் எதிர்பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. கரண்ட் இருக்கும்போது நம்ம மோட்டரில் போட்டுக்க போகிறோம், கரண்ட் இல்லாதப்போ நம்ம பெடல் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், திடீர்னு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகணும், அடடா இந்த ப்ளவுஸ் பத்தலையே, இல்லை டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம அந்த டைம் கரண்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது பெடல் பண்ணி நம்ம அடிச்சுட்டு போகலாம். நம்ம எமர்ஜென்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. வெளியில் நம்ம வீட்டில் தைக்கிற பெண்களுக்கும் ரொம்ப 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 யூஸ். செகண்ட் ஹேண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா, செகண்ட் ஹேண்டில் நம்ம எடுக்க போகும்போது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து தாங்க எடுக்கணும். உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்ச டெய்லர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் நல்லா ஸ்மூத்தாக தைக்கிதா, எதுவும் இதில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கேயே அவங்கள சர்வீஸ் பண்ண தர சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் நல்லா பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. மித்தபடிக்கு இந்த மிஷினும் ஒரு சூப்பர் டூப்பர் மிஷின் தான், அதனால் இது பிரச்சனையே இல்லை. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் தைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பவர் மிஷின் வந்து பேர்லேயே பவர் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பீடாக பவராக அடிக்கும். அதனால தான் பவர் மிஷின் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகே,
இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன், 4 ப்ளவுஸ் தைக்கிறேன், 5 ப்ளவுஸ் தைக்கிறேன், 7 ப்ளவுஸ் தைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தையல்லாம் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி தையல் போட்டு அடிக்கலாம். நம்ம வெளியில் ஜென்ஸ் டெய்லர்லாம் கடையில் வந்து ஷாப்லலாம் வாங்கும்போது எப்படி நம்ம ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஸ்டிச்சிங் பார்த்து தாங்க அந்த நீட் ஃபினிஷிங் வர்றதே. அது வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இது ரொம்ப பெஸ்ட்டு தான். ப்ரைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே எப்படி 50,000க்கு மேலே தான் இருக்கும். ரேட்டு பொறுத்து போய்க்கிட்டே இருக்குது. பவர் மிஷின் இது நார்மல் ஸ்டேஜிங், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பவரில். இன்னமும் இதுக்கும் அட்வான்ஸாலாம் இப்போ நிறைய வந்துருச்சுங்க. பெடல் மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து அங்கங்கே தான் ட்ராப்ஸ் ஆகும், ட்ராப்ஸ் பண்ணணும், நம்ம அங்கங்கே ஊற்றணும். ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்கிற ஹெட்டை தூக்கி விட்டுட்டா கீழே ஒரு ஆயில் டேங்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு அதில் இருக்கும் லோ ஹைன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலாக ஊற்றிக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா வீட்டிலலாம் ஸ்டிச் பண்ணுறவங்க பார்த்துட்டிங்கன்னா எப்படி 1 இயர் ஆகுங்க அந்த ஆயில் வந்து கம்மியாகிறதுக்கு. அதனால் நம்ம அடிக்கடி இதில் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. இப்போ வெளியில் கடையில் போட்டு தைக்கிறவங்கலாம் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறவங்க வந்து ரொம்ப நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு கிடைக்கிற டைமில் மட்டும்தான் அடிப்போம். அதனால் அந்த ஆயில் யூசேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம இது வந்து என்ன ஆயில் ஊற்றணும் அப்படின்னா மிஷினுக்குன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆயில் தான் ஊற்றணும். வேறு எந்த ஆயிலும் நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றினோன்னா அவ்வளோதான், மிஷின் ஃபால்ட் ஆயிரும். இதில் ஒரே ஒரு மைனஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இல்லைன்னா இதை நம்ம ரன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரண்ட்டில் மட்டும்தான் ஓடுற மிஷின். அதனால் கரண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம அப்போதைக்கு சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து நான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு பெடல் மிஷின் கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கோங்க. பெருசோ சின்னதோ எது வேணும், இது 2ல் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கிற கொஞ்சம் பிராண்டடான ஜுக்கி மிஷின். இது பார்த்திங்கன்னா அப்பா இது இல்லாத கடையே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதுங்க. பெஸ்ட்டுன்னா எப்படி சொல்கிறது, இதுவும் ஆரம்பத்தில் இப்போ நான் காட்டின பவர் மிஷின் மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் பிராண்டட் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டடுங்க. இதுலேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்குது. நார்மலாக இப்போ நான் இதில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை விட ரொம்ப 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 அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி நிறையா வந்துருச்சுங்க. அதுலேயே ஆட்டோமேட்டிக் கட்ரு நிறையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அட்வான்ஸாக இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா 80,000 1,00,000 அந்த ரேட் அளவுக்குலாம் மிஷின் இருக்குது. ஜுக்கியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. எது வேணும்னாலும் நம்ம யூசேஜுக்கு எது அவசியமானதோ அதை நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜாக்கு தான். ஜாக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது இல்லாத வீடே இல்லைங்க. நான் இப்போ சொன்ன பாருங்கள் பவர் மிஷின், அது வந்து நார்மல். அது அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஜாக்கு தாங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப 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 சூப்பரான மிஷின். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. F4 F5 அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே போகுதுங்க. இதில் A to B அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த மாதிரி இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. F4 F5 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் F4ம் F5ம் ஒன்று தான். F4 விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது F5. இதில் இந்த ஜாக்கில் வந்து A to Bன்னு ஒரு மிஷின் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா கடை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கிக்கலாங்க. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும். மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிலே லைட் வந்து ஆல்ரெடி அதிலே இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம லைட்டாக அந்த டிசைன்லாம் வந்து பண்ணும்போது லைட்டாக இப்படி திருப்பும் போதெல்லாம் நம்ம ஸ்பீடாக ரன் பண்ணும்போது டக்குன்னு ஓடிடும்ல, அப்போ வந்து ஸ்லோ பண்ணி நம்ம அடிக்கிறதெல்லாம் இருக்குது. ஸ்பீடுமே கம்மி பண்ணி அடிக்கிறது இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட்டர். நம்ம வந்து கட்டர் எடுத்து கட் பண்ணி திருப்பி அந்த வீல் வந்து பழைய இது கொண்டு வந்து மாற்றி வைக்கலாம் தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக் கட்டர் பெடலை வந்து இப்படி கீழே இறக்கி ஏற்றுனா கரெக்டாக ஆல்ரெடி நார்மலாக அது வந்து நின்றும். நம்ம மிஷின்லாம் பார்த்துட்டிங்கன்னா நூல் வந்து லைட்டாக இப்படி நம்ம பெடலை ஷேக் பண்ணிட்டாலே ரிவர்ஸில் பாபின் போய் சுற்றி ஃபால்ட் ஆயிரும். இதில் வந்து அந்த ஃபால்ட்டெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பெஸ்ட்டான மிஷின். கடை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த A to B அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்கிட்ட இந்த மிஷின் இல்லை. ஆனால் இந்த மிஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மிஷின் தான். கண்டிப்பாக கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டைம் சேவ் ஆகும். ஈபியில் பொறுத்தளவில் ரொம்பலாம் இருக்காதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈபியுமே இருக்கும். நம்ம பவர் மிஷின் வாங்கிட்டு ரொம்ப கரண்ட் பில் கட்ட வேண்டியதாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலே வேண்டாம். ரொம்பலாம் கரண்ட் பில் ஆகாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்.
ப்ரைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து 20,000க்கு மேலே தாங்க இருக்குது. நான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி விசாரிக்கும்போது F4 அப்படிங்கிறது வந்து 21,000மோ 22,000மோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேபி கம்மியாச்சோ ஜாஸ்தியாச்சோ எனக்கு தெரில. நான் அதை பற்றி நான் விசாரிக்கல. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி மிஷின். என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோடய கடவுள் எல்லாமே இதுதான் சொல்லலாம். நான் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் வாங்கினது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். 6,000க்கு வாங்கினேன் மோட்டரோட. ரொம்ப நான் கஷ்டப்படும்போது எனக்கு ஒரு கை கொடுத்து என்னை தூக்கி விட்டது இந்த மிஷின் தான். அதனால் எனக்கு இந்த மிஷினை ரொம்ப 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 பிடிக்கும். எப்போவுமே இந்த மிஷினை நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி நானே தான் வச்சுருக்கேன். இப்போவும் ரன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால தான் இந்த மிஷின் இவங்கள நான் எடுத்தேன். இந்த செல்லக்குட்டியை இவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவும் பிடிக்கும். ஏன்னா ஸ்பீடு கொடுக்குது, நல்லாயிருக்கும், குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை. என்ன இதில் ஒன்றே ஒன்று நான் பார்க்காம வாங்கிட்டேன், நான் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மோட்ரு பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு இந்த மோட்ரு இப்படிலாம் ஓடும், இந்த ஆன் பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்கும்ல எனக்கு தெரியாது. இப்போ எப்படி கிரைண்டர் வந்து மோட்ரு ஆன் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அரிசி போட்டாலும் போடலாம், அந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இந்த ஆன் பண்ணிட்டா இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிற்காத. நம்ம பெடல் பண்ணினாலும் பண்ணலைனாலும் ஓடிட்டுருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா தைக்கும்போது போட்டு ஆன் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம ஏதோ திருப்பி கட் பண்ணும்போது நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா கரண்ட்டு வேஸ்ட் ஆகும்ல, அதுக்காக நான் பண்ணிடுவேன். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி நீங்கள் மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலுமே பயப்பட வேண்டாம், சர்வே மோட்ரு போட்டுக்கோங்க. அதுவுமே இப்போ நம்ம கார் சொன்ன பாருங்கள், ஜுக்கி ஜாக்கு அந்த மாதிரி மிஷினில் வர அந்த பவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம். எது ஹை வேணும் இல்லை எது கம்மி வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடு கம்மி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதனால் இதுவும் நம்ம வாங்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா புதுசாக தைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பெடல் பண்ண முடியல, அப்படியே ரொம்ப ஸ்பீடு போகவும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லைல்ல, இது ரொம்ப ஹை ஸ்பீடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ரொம்ப எனக்கு மண்டையே காஞ்சிருச்சு. ஏன்டா எடுத்தோங்கிற லெவலுக்குலாம் போயிருச்சு. அப்புறம் அந்த மிஷினோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மிஷினை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. 2மே என்னோடய கண்கள் மாதிரி தான். அதனால் என் மிஷின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மிஷின் வாங்கும்போது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மிஷின் மெயினாக வாங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வாங்குங்க. அதே மாதிரி புது மிஷின் எடுக்கும்போது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாடல் போட்டிங்கனாலே அது எவ்வளோ ரேட்டு, என்ன அதோட ஃபெசிலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இந்த மிஷின் என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் 13,000க்கு வாங்கினேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.